விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள தொம்பக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ரவிக்குமார் மற்றும் சுரேஷ்குமார். இவர்கள் 2 பேருமே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சாத்தூர் அருகே உள்ள வேப்பிலைப்பட்டி பகுதியில் தனது உறவினர் இல்லம் நிகழ்ச்சியாக சென்றிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் அதிக அலை பொழுதில் காலை கடன் செலுத்திட்டு வருவதாகவும் சென்றிருக்கிறார்கள். இதுவரை வீடு திரும்பாதன் காரணத்தினாக அவரது மனைவி காவல் நிலையத்தில் புகார் என்று அளித்திருக்கிறார். இந்த நிலையில் அவர்களது தேடும் பணியானது ட்ரோன்கள் மூலம் காவல்துறையினர் தீவிரமாக மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் வைப்பாற்று கரையோரம் உள்ள உரை கிணற்றில் சடலமாக கிடப்பதாக வழியை சென்ற ஆடு மேய்க்க சென்றவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் தீயணைப்புத்துறையினர் மற்றும் காவல்துறையினரிடையே தொடர்ந்து ஜேசிபி மூலம் 3 மணி நேரம் மணல் தோண்டி உரை கிணற்றில் 2 ஆண்களின் சடலங்களை மீட்டிருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் காணப்பட்டதில் காணாமல் போன ரவிக்குமார் மற்றும் சுரேஷ்குமார் என உறுதி செய்யப்பட்டது. இவர்களின் உடலும் விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தின் குறிப்பாக அப்பநாயக்கன்பட்டி காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மின்வேலி பகுதி இந்த பகுதியில் அதிகமாக உள்ள காரணத்தினால் மின்வேலி சிக்கி இருந்திருக்கலாம் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து இது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார்.